புருவ மத்தியில நினைவு கொண்டு வந்து உயிரோடு ஒன்றி ஓ ஈஸ்வரா குருதேவா ஈஸ்வரா குருதேவா ஈஸ்வரா குருதேவா அகஸ்தியமா மகரிஷிகளின் அருள் சக்தியும் துருவ மகரிஷிகளின் அருள் சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொளியும் எங்கள் தாய் தந்தையர் பெற அருள்வாய் ஈஸ்வரா. எங்கள் தாய் தந்தையர் தெய்வ சக்தி பெற அருள்வாய் ஈஸ்வரா. எங்கள் தாய் தந்தையரின் அருளாசி நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. எங்கள் தாய் தந்தையரின் அருளால் குருவின் அருளாசியும் குருவின் அருளால் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரின் அருள் சக்தியும் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவருடைய அருள் சக்தியால் எல்லா மகரிஷிகளின் அருள் சக்தியும் நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா குருதேவா. நம் கண்ணின் நினைவை வான மண்டலத்திலே செலுத்தி பூமியின் வடகிழக்கு திசையில் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த நம் பூமியிலே வாழ்ந்த முதல் மனிதன், விண் சென்ற மனிதன் அகஸ்தியன் எந்த துருவத்தின் வழியாக விண்ணுலக ஆற்றலை தாய் கருவில் பெற்ற சக்தியின் துணை கொண்டு நுகர்ந்து அந்த ஆற்றல் மிக்க சக்திகளை சிறுக சிறுக தனக்குள் விளைய வைத்து வளர்த்து தன் உடலில் இருக்கக்கூடிய அணுக்கள் அனைத்தையும் மின் அணுக்களாக, ஒளியான அணுக்களாக, உயிருடன் ஒன்றும் உணர்வுகள் அனைத்தையும் ஒளியின் சுடராக அன்று அகஸ்தியன் எவ்வாறு தனக்குள் அந்த ஆற்றல் மிக்க சக்திகளை உருவாக்கினாரோ அவர் நுகர்ந்த அதே துருவத்தின் வழியாக நாமும் நம் கண்ணின் நினைவை செலுத்தி நம் கண்களின் நினைவை துருவ நட்சத்திரத்தோடு ஒன்றச் செய்து துருவ நட்சத்திரத்திலே நிலை நிறுத்தி துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. இப்பொழுது கண்களின் நினைவு கொண்டு துருவ நட்சத்திரத்தின் நம் நினைவுகளை அந்த துருவ நட்சத்திரத்தோடு ஒன்றை செய்து அந்த ஆற்றல் மிக்க சக்திகளை அது பெற வேண்டும் என்று கண்வழி கவர்ந்த அந்த சக்திகளை உயிர்வழி நம் புருவ மத்தி வழியாக ஈஸ்வரா என்று அந்த அகக்கண்ணின் நினைவு கொண்டு உள் நினைவாக புருவ மத்தி வழியாக நம் நினைவுகளை துருவ நட்சத்திரத்தின் பால் செலுத்தி
அந்த துருவ நட்சத்திரத்தோடு ஒன்றி துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் உடல் முழுவதும் படர்ந்து இரத்த நாளங்களிலே கலந்து இரத்த நாளங்களில் உள்ள ஜீவ அணுக்களும் ஜீவ ஆன்மாக்களும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. அந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளிப்படும் அந்த நீல நிற ஒளி கற்றைகள் பேரருள் பேரொழியாக வந்து கொண்டிருப்பதை அந்த சக்தியை பெற வேண்டும் என்ற ஏக்க உணர்வு கொண்டு நம் இரத்தங்களில் உள்ள எல்லா ஜீவ அணுக்களும் ஜீவ ஆன்மாக்களும் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று நாம் ஏங்கி தியானிப்போம். அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி உணர்வுகளை இழுத்து கவர்ந்து சுவாசித்து நம் உடல் முழுவதும் அந்த இரத்தங்கள் முழுவதும் அந்த சக்தி படர வேண்டும். அந்த இரத்தத்தில் இருக்கக்கூடிய ஜீவ அணுக்களும் ஜீவான்மாக்களும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. ஒரு நிமிடம் நாம் ஏங்கி தியானிப்போம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் உடல் முழுவதும் படர்ந்து உடலுக்குள் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளிலும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் படர்ந்து அந்த உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. நம் உடலில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளிலும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் படர வேண்டும். அந்த உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று நம் உயிரான ஈசனிடம் வேண்டி ஏங்கி நம் உடலில் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களிலும் துருவ நட்சத்திரத்தினுடைய பேரருள் பேரொளி படர வேண்டும் என்று அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய சக்திகளை நம் உடலில் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களிலும் நம் குரு காட்டிய அருள்வழியில் அதை செருகேற்றுவோம். செருகேற்றுதல் என்றால் வலுவுக்கு வலு சேர்த்தல் என்று பொருள். ஒரு நிமிடம் நாம் நம் உடலில் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களிலும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேராற்றலை நாம் செருகேற்றுவோம். துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியால் எங்கள் சொல்லும் செயலும் புனிதம் பெற அருள்வாய் ஈஸ்வரா.
எங்கள் சொல்லிலும் செயலிலும் எங்களுடைய மூச்சு அனைத்துமே அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி உணர்வுகள், அந்த ஒளியான உணர்வுகளாக எங்களிடமிருந்து வெளிப்பட அருள்வாய் ஈஸ்வரா. இந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி எங்கள் உடல் முழுவதும் படர்ந்து, எங்கள் ஆன்மா முழுவதும் படர்ந்து, எங்களுடைய ஆன்மாவிலே அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய ஆற்றல் மிக்க சக்திகள் அது ஒரு அருள் மனமாக, ஒரு கவசம் போன்று, ஒரு பாதுகாப்பு கவசமாக எங்கள் உடலில் இருக்கக்கூடிய அணுக்களில் அந்த சக்தி விளைந்து நல்ல மனமாக, அருள் மனங்களாக வெளிப்பட அருள்வாய் ஈஸ்வரா. எங்களை யார் உற்று பார்த்தாலும் அல்லது நாங்கள் அவர்களை பார்த்தாலும், எங்களை மற்றவர்கள் நினைத்தாலும் நாங்கள் அவர்களை நினைத்தாலும், எல்லோரும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற வேண்டும். எல்லோருக்கும் அந்த சக்தி கிடைக்க வேண்டும் ஈஸ்வரா. ஆலயத்திலே தெய்வத்திற்கு நாம் மலர்களை, அந்த நறுமணங்களை அங்கே படரச் செய்கிறோம் என்றால், அங்கிருக்கக்கூடிய தெய்வத்திற்கு அல்ல, நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் அந்த அருள் மனங்களை படரச் செய்ய வேண்டும். அதைத்தான் சூட்சுமமாக மகரிஷிகளுடைய சக்திகளை நாம் பெறாதபடி எந்த நறுமணத்தையும் அருள் மனங்களையும் நாம் கொண்டு வர முடியாது. அதனால்தான் நம் குருவும் வாக்காக இதை கொடுத்து, மலரை போன்ற மனமும் மகிழ்ந்து வாழும் அந்த அருள் சக்தியும், எல்லா மகரிஷிகளினுடைய அருள் சக்தியும் நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. என்றால் இது வெறும் மலர்களை மட்டும், அந்த மனங்களை மட்டும் நான் நுகர்வதல்ல, அந்த மனங்களோடு சேர்ந்து மகரிஷிகளுடைய அருள் மனங்களை நமக்குள் கவசமாக்க வேண்டும். அந்த மகரிஷிகளுடைய அருள் உணர்வுகள் தான் நம்மிடம் இருக்கக்கூடிய மனம். அதைத்தான் ஆறாவது அறிவு என்று சொல்வது. அதுவே நமக்கு வலிமைமிக்க சக்தியாக, காக்கக்கூடிய சக்தியாக நாம் பெற்றிருக்கின்றோம். ஒவ்வொரு செடி கொடிகளும் அது தன்னுடைய மனத்தால், அதனுடைய ஞானத்தால் எப்படி தன்னை காத்துக் கொள்கின்றதோ, இதை போன்று நாம் நம்மிடம் இருக்கக்கூடிய நல்ல குணங்களை காக்க வேண்டும் என்றால், அதை காத்துக் கொள்வதற்கு அந்த மகரிஷிகளுடைய அருள் மனங்களை நாம் நமக்கு முன்பகுதியில், நம் ஆன்மாவிலே அந்த முகப்பில் அதை கொண்டு வர வேண்டும். அதற்குத்தான் ஆலயத்திலே அந்த மலர்களை போட்டு அங்கே காண்பிக்கின்றார்கள். ஆக நாம் கண்ணிலே புறநிலைகள் ஒரு பொருளாக பார்த்தாலும், அதிலே மறைந்த உட்பொருளாக மகரிஷிகளுடைய உணர்வுகளை, அத்வைதம், அதை நாம் நுகர்ந்தோம் என்றால், அந்த மகரிஷிகளுடைய அருள் மனங்கள் நம் உயிரிலே பட்டு அந்த உணர்ச்சிகளாக நம்மை இயக்கும். விசிஷ்டாத்வைதம். அந்த மகரிஷிகளுடைய அருள் மனங்களை நாம்
அடிக்கடி ஒவ்வொரு நொடி பொழுதும் அதை நுகர்ந்து ஆன்மாவினுடைய முன்பகுதியிலே அதை அடுக்கடுக்காக வட்டம் வட்டமாக அருள் வட்டங்களாக நாம் பெருக்கிக் கொண்டே வருதல் வேண்டும். இப்பொழுது நம் ஆன்மா முழுவதும் அந்த மகர்ஷிகளுடைய அருள் மனங்கள் படர வேண்டும் என்று, எல்லோருடைய ஆன்மாவிலும் அந்த மகர்ஷிகளுடைய அருள் மனங்கள் படர வேண்டும் என்று ஒரு நிமிடம் நாம் ஏங்கி தியானிப்போம். ஞான குருவின் அருளால் எல்லா மகர்ஷிகளுடைய அருள் சக்தி அந்த அருள் மனங்களாக எங்கள் ஆன்மாவிலே அருள் மனங்களாக படர வேண்டும். ஈஸ்வரா, இந்த ஆத்மசுத்தி பயிற்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருடைய ஆன்மாவிலும் ஞானகுருவின் அருளால் அந்த மகர்ஷிகளுடைய அருள் மனங்கள் நறுமணங்களாக படர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. இப்பொழுது நாம் இங்கே ஆத்மசக்தி பயிற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்மாவுடைய அனைவரும் ஆன்மாவிலும் அந்த மகர்ஷிகளுடைய அருள் மனங்கள் படர வேண்டும் என்று நாம் எண்ணியது போன்று அன்றாட வாழ்க்கையில் நாம் யாரையெல்லாம் நாம் சந்திக்க நேருகின்றதோ, காலையிலிருந்து இரவு வரை அவர்கள் எல்லோருக்கும் அந்த மகரிஷிகளுடைய அருள் மனங்கள் கிடைக்க வேண்டும் என்று ஒரு நிமிடம் நாம் எல்லோருக்கும் அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று ஞானகுரு காட்டிய அருள் வழியிலே நாம் இந்த உணர்வுகளை படரச் செய்வோம். மகரிஷி ஈஸ்வராய குருதேவர் அவர்களும் சரி, ஞான குருவும் சரி, நம் அனைவருக்கும் அடிக்கடி ஞாபகப்படுத்துவதனுடைய முக்கியமான அம்சமே துருவ நட்சத்திரத்தினுடைய பேரருள் பேரொளி. நாம் பார்த்த, நாம் சந்தித்த, நமக்குள் அடிக்கடி நினைவு யாரெல்லாம் வருகின்றார்களோ அல்லது நம்மை பற்றி யாரெல்லாம் எண்ணுகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த மகரிஷி ஆசக்தி கிடைக்க வேண்டும் என்று நாம் இந்த உணர்வுகளை பாய்ச்ச வேண்டும். இப்பொழுது நாம் பயிற்சியாக நினைவுக்கு கொண்டு வந்து கட்டாயப்படுத்தி செய்கின்றோம். ஆனால் அதை நாம் ஒரு பழக்கமாக ஈஸ்வரப்பற்ற அவர்கள் ஞான குருவிடம் இதைத்தான் தன் உடலை விட்டு பிரிந்து தன் ஆன்மா ஏகாதசி என்று அந்த விண் செல்லக்கூடிய அந்த காலகட்டத்திலே நம் ஞான குருவிடம் இதைத்தான் கேள்வியாக கேட்டு பல உபாயங்களையும் சொல்லி என்னை சந்தித்தவர்கள் எல்லோருமே அவர்களுடைய சுயநலங்களுக்காகத்தான் தான் நலம் பெற வேண்டும், தான் உடல் நலம் பெற வேண்டும், தன் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், தான் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் அந்த அடிப்படையிலே தான் என்னை அணுகி வந்தார்களே தவிர இந்த உயர்ந்த சக்தி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும், எல்லோரும் பேரொழியாக மாற வேண்டும்,
எல்லோரும் மகரிஷியுடைய அருள்சக்தி கிடைக்க வேண்டும், எல்லோரும் மெய்ப்பொருள் காணும் திறன் பெற வேண்டும், எல்லோரும் அறிஞானிகளாக வளர வேண்டும் என்று எனக்குள் எந்த பேரருள் பேரொழியாக எல்லோருக்கும் அந்த உயர்ந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று எனக்குள் அந்த ஆசை கொண்டு நான் எதை வளர்த்தேனோ, என்னை அணுகி வந்தோர் அதை யாருமே என்னிடம் கேட்டு பெறவில்லை. இப்பொழுது நீ எதை கேட்கப் போகின்றாய், எதை செயல்படுத்தப் போகின்றாய் என்று குருநாதர், அதாவது ஞான குரு, தம்மிடம் உடல் விட்டு பிரியும் பொழுது இதையெல்லாம் கேள்வியாக கேட்டு அந்த அடிப்படையிலே தான் நாம் செயல்பட வேண்டும். அவரவர்கள் சுயநலத்திற்காக இந்த சக்தியை நானும் பெறவில்லை, மற்றவர்களுக்கும் அந்த அடிப்படையிலே கொடுக்க வரவில்லை. காரணம், நாம் நினைக்கின்றோம் குடும்பம் என்றால் ஒரு தாய், தந்தை, குழந்தைகள், சகோதர சகோதரிகள், இந்த இரத்த தொடர்புடையவர்கள் தான் ஒரு குடும்பம் என்று புறத்திலே நினைக்கின்றோம். ஆனால் இந்த உடலுக்குள், இந்த உடலில் இருக்கக்கூடிய அணுக்களே, அது நல்லதோ கெட்டதோ நுகர்ந்த அனைத்துமே ஒரு குடும்பமாக வாழ்கின்றது. கணவன் மனைவியாக வாழ்பவர்களும் சரி, அல்லது தாய் தந்தை குழந்தைகளாக வாழ்பவர்களும் சரி, அல்லது சகோதர சகோதரிகளாக வாழ்பவர்களும் சரி, ஒருவருக்கொருவர் பண்புடன் பாசத்துடன் வாழ்ந்தாலும், ஒருவருக்கொருவர் எதிர்மறையாக பகைமை கொண்டு வாழ்ந்தாலும், அந்த இருவருடைய உணர்வுகளும் இந்த உடலுக்குள் உண்டு. ஆக நாம் நினைக்கலாம், புறத்திலே என்னுடைய தங்கை, என்னுடைய சகோதரன், அல்லது என்னுடைய மனைவி, என் கணவர், என் தாய், என் தந்தை, என் குழந்தை என்று நினைக்கலாம். ஆனால் அந்த அணுக்கள் நம் உடலுக்குள் உருப்பெற்று இருக்கின்றது. ஆக புறநிலையில் அவர்களை நாம் எந்த அடிப்படையிலே அவர்கள் மகரிஷிகள் அருள்சக்தி பெற வேண்டும், அவர்கள் மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும், அவர்கள் அறிஞானம் பெற வேண்டும், அவர்களுக்கு குருவினுடைய அருளும், அந்த குரு அருள் மூலமாக அவர்கள் வாழ்க்கையில் சிந்தித்து செயல்படும் அருள் சக்தியும், பொருளறிந்து செயல்படும் சக்தியும், அவர்கள் வாழ்க்கையில் அறிஞானம் பெற வேண்டும், அருள் வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நாம் உள்ளபூர்வமாக, மனப்பூர்வமாக உயிரான ஈசனை வேண்டி அந்த பேரன்பு கொண்டு மற்றவர்களுக்கு நாம் எந்த அளவிற்கு நாம் நினைக்கின்றோமோ அந்த அணுக்கள் நம் உடலிலே இருப்பதால் அந்த அணுக்கள் இங்கே சகோதர தத்துவமாக வாழுகின்றது. அந்த சகோதர தத்துவம் புறநிலைகள் அல்ல, அகத்திற்குள்ளே அதை கொண்டு வர வேண்டும். இந்த ஆத்மசக்தி பயிற்சியினுடைய, என்னால் இது இரவு மட்டுமல்ல, எந்த நேரமும் மிக மிக சக்தி வாய்ந்த ஆயுதமாக உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் என்றால், அந்தந்த சந்தர்ப்பத்தில் நமக்குள் எதிர்மறையாக ஒன்றுக்கொண்டு போர் செய்யக்கூடிய அத்தகைய அணுக்களாக நமக்குள் உருவாக, அத்தகைய நிலையாக உருவாக விடாதபடி, அங்கே பகைமை என்ற நிலைகளுக்கு எண்ணம் இல்லாதபடி சகோதர உணர்வு கொண்டு நம் உடலில் இருக்கக்கூடிய அணுக்கள் ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும். அது ஒன்று சேர்ந்து ஒன்றுக்கொண்டு போர் முறை இல்லாத ஏகாதேசி விரதம் என்று சொல்வது. யாரையுமே நாம் பகைமையாக எண்ணாது. ஏனென்றால் நாம் வெறும் வார்த்தையிலே சொல்லிவிடலாம், ஆனால் நாம் அருகிலே நெருங்கி இருப்பவர்கள். இப்பொழுது நாம் இந்த ஆத்மசுத்தி செய்கிறோம் என்றாலே, கணவன் மனைவியாக வாழ்பவர்கள் எத்தனை முறை ஒருவர் மீது ஒருவர் நாம் கோபமாக அல்லது ஆத்திரப்படும்படியாக அல்லது வேதனைப்படும்படியாக ஒருவருக்கு ஒருவர் நாம் எண்ணி இருப்போம், பேசி இருப்போம், கோபித்திருப்போம், அல்லது அவர்களை நினைத்து வேதனைப்பட்டிருப்போம். அந்த சந்தர்ப்பத்தில்தான் நாம் இந்த ஆத்மசுத்தி பயிற்சியை எடுத்து துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி என் மனைவி பெற வேண்டும், என் கணவர் பெற வேண்டும் என்று அதை வலுகொண்டு நாம் புறநிலைகள் என் மனைவி அப்படித்தான் பேசும் அல்லது என் கணவர் அப்படித்தான் செய்வார் என்று நாம் எதையோ தெரிந்து கொண்டு
வேண்டும் என்ற நிலையில் இல்லாதபடி அந்த கணவனுடைய உணர்வுகளும் சரி, மனைவியுடைய உணர்வுகளும் சரி நமக்குள் உண்டு. அது நமக்குள் குடும்பமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அங்கே புறத்திலே நாம் பகைமையோ அல்லது அவர்களை பற்றி சாதாரணமாகவோ அலட்சியமாகவோ நாம் எண்ணி இருந்தோம் என்றால் நம் உடலுக்குள்ளும் அந்த வினைகள் வளரும். அந்த வினைகள் வளர்ந்தால் அதைத்தான் கூறினார், கடைசியில் அது மரண பயங்களாக வந்து விடுகின்றது. மரண பயம் என்றால் தான் எண்ணியது நடக்காமல் போகுமோ, சீர்கெட்டு விடுமோ, குடும்பம் இப்படி ஆகிவிடுமோ என்றால் நல்ல அணுக்கள் அவைகளுக்கு வேண்டிய உயர்ந்த சக்தியை நாம் கொடுத்தால்தான் அந்த நல்ல அணுக்கள் காக்கப்பெறும். தீமை செய்யக்கூடிய குணங்கள் அல்லது விஷமான உணவின் இயக்கங்கள் என்றால் அதற்கு வீரியம் ஜாஸ்தி. அதற்கு நாம் எந்த முயற்சியும் செய்ய வேண்டியதில்லை, அதுவே வேகமாக வலுகொண்டு இயக்கிவிடும். ஆனால் நல்ல குணங்களை காக்க வேண்டும் என்றால் அதற்கு அந்த உயர்ந்த சக்தியை கொடுத்தே ஆக வேண்டும். அதனால்தான் ஆத்மசுத்தி பயிற்சியாக நாம் இப்பொழுது செய்கின்றோம். இதை நாம் மறவாத புறத்திலே மற்றவர்களை எப்படி நினைக்கின்றோமோ, எப்படி பழகுகின்றோமோ, எப்படி பார்க்கின்றோமோ, எப்படி வெளிப்படுத்துகின்றோமோ, அது அவர்களுக்கல்ல நமக்கு நாமே நாம் செய்யக்கூடியது என்பதை உணர்ந்து நாம் மகிழ்ந்து வாழ வேண்டும் என்றால், நாம் அருஞானத்துடன் வாழ வேண்டும் என்றால், நம் குருநாதர் காட்டிய அருள்வழியில் என்றுமே அந்த ஞானத்தின் பாதையில் வளர வேண்டும் என்றால் இந்த உடலில் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களையும், எல்லா நினைவுகளையும், எல்லா எண்ணங்களையும், எல்லா உணர்வுகளையும் ஈஸ்வரப்பட்டவர் சொல்லியது போன்று என்னுடைய ஆசை இந்த உலக மக்கள் அனைவரும் பேரருள் பேரொழி பெற வேண்டும், அருஞானம் பெற வேண்டும், அருள்வாழ்க்கை வாழ வேண்டும், எல்லோருக்கும் அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று அவர் எப்படி தனக்குள் அதை வளர்த்துக் கொண்டாரோ நாம் அதை வளர்க்க வேண்டும். அதனால்தான் ஞானகுரு அவர்கள் அடிக்கடி எம்முடைய உபதேச கருத்துக்களை மீண்டும் 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 நீங்கள் பதிவாக்கிக் கொண்டே வர வேண்டும், கேட்டுக்கொண்டே வர வேண்டும். சாமி ஏற்கனவே சொல்லியுள்ளார், பல தடவை நான் கேட்டிருக்கின்றேன் என்று அந்த உபதேசங்களை சாதாரணமாக எண்ணிவிடாதபடி ஒவ்வொரு தடவையும் கேட்ட உபதேசமே திரும்ப கேட்டாலும் அதற்குள் எந்த பேருண்மை மறைந்திருக்கின்றது, அந்த உண்மைகளை உணர வேண்டும் என்று அந்த உபதேசங்களை மீண்டும் மீண்டும் கேட்க கேட்க பதிவாக்க, அதன் மூலமாக ஏற்கனவே சொன்னது போன்று ஞான குருவும் சரி, மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவனும் சரி, நாம் அனைவரும் எந்த நிலைகள் பெற வேண்டும் என்று நமக்காக இந்த பயிற்சி ஒவ்வொன்றின் தியானத்தையும் சரி, ஆத்மசுத்தி பயிற்சியையும் சரி, வாழ்க்கையை தியானத்தையும் சரி, இதுபோன்று எத்தனையோ பயிற்சிகளாக கொடுத்திருந்தாலும் அதில் உள்ள உட்பொருளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சில பேர் நினைக்கலாம், அல்லது சில பேர் அவர்கள் மனதில் இப்படி ஓடலாம், இவர்கள் எல்லாம் இறந்து விட்டார்கள், உடலோடு இல்லை, அவர்களுக்காக நாம் தியானிக்க வேண்டும், எங்கள் முன்னோர்களுக்காக நாம் தியானிக்க வேண்டுமா? அவர்கள் ஆன்மா விண் சென்று விட்டதே, அவர்கள் ஒளி சரீரம் பெற்றுவிட்டார்கள் என்று நினைக்கலாம். ஆனால் அப்படி அல்ல. அந்த அணுக்கள் நம் உடலிலே உண்டு. எதை பற்றி நினைக்கின்றோமோ, யாரை பற்றி நினைக்கின்றோமோ, அந்த அணுக்கள் நமக்குள் குடும்பமாக இயங்கிக் கொண்டுள்ளது. அவர்கள் உடலோடு இருந்தாலும் சரி, உடலை விட்டு பிரிந்திருந்தாலும் சரி, விண்ணுலகம் சென்றிருந்தாலும் சரி, நம் உடலில் இருக்கக்கூடிய அந்த அணுக்களுக்கு துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி மகிழ்ச்சியுடைய அருட்சக்திகளையும் நாம் இணைத்துக் கொண்டே வர வேண்டும். அதனால்தான் ஊருக்குள் உலகமும், உலகுக்குள் உயிரும், உயிருக்குள் உலகம் என்று நாம் ஊர் உலகம் என்று புறநிலையில் நினைப்பது அனைத்துமே நம் உடலான இந்த ஆலயத்திற்குள் உண்டு. இதுவே ஒரு பெரிய ஊராக, உலகமாகத்தான் இயங்கிக் கொண்டுள்ளது. அந்த உபதேச கருத்துக்களை ஞானகுருவனுடைய அவர் சொல், அந்த ஒளி, அது ஞானமாக வெளிப்படுவதை நாம்
திரும்ப திரும்ப கேட்டு, ஏனென்றால் கேட்டு என்று சொன்னால் மேலெழுந்த வாரியாக நாம் கேட்கக்கூடாது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு மனநிலையிலும், அதாவது நம்முடைய எண்ணங்கள் உணர்வுகள் எப்பொழுதெல்லாம் மாறுபாடாக இருக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் அதை கேட்க வேண்டும். ஏன் இதை இப்பொழுது சொல்லுகிறோம் என்றால், நாம் நினைக்கலாம் சாமி ஏற்கனவே சொன்னது என்று. ஆனால் குரு நமக்கு தெளிவாக சொல்லுகின்றார்கள். அதாவது கிரந்தம் என்று சொல்வார், கிரந்த மொழி என்றும் சொல்வார். அதாவது அங்கம், கிரகிக்கக்கூடிய சக்தி, இது இரண்டும் சேர்ந்துதான் கிரந்தம் என்று சொல்லி இதைத்தான் மொழியாக, இப்படி ஒரு ஒளியாக பாஷையாக இதன் வழி வந்தது என்று பிரித்து விட்டார். ஏன்னா நமக்குள் அந்த கிரகிக்கக்கூடிய சக்தி வேண்டும். நாம் கோபமாக இருக்கும் பொழுது ஞானகுருடைய உபதேசத்தை கேட்டால் சில ஞானங்கள் கிடைக்கும். பயத்தோடு இருக்கும் பொழுது அதே உபதேசத்தை கேட்டால் அதிலே சில ஞானங்கள் கிடைக்கும். நாம் வெறுப்பாக அல்லது பகைமையான உணர்வோடு இந்த உபதேசத்தை கேட்டால் அதிலே சில ஞானங்கள் வெளிப்படும். ஏனென்றால் இந்த கிரகிக்கக்கூடிய சக்தி என்பது அந்தந்த இடத்திலே, நாம் கோபமாக இருக்கும் பொழுது நம்முடைய மனநிலை வேறாக இருக்கும், வெறுப்பாக இருக்கும் பொழுது மனநிலை வேறாக இருக்கும், பயமாக இருக்கும் பொழுது மனநிலை வேறாக இருக்கும். ஆனால் பயத்தோடு அந்த உபதேசத்தை கேட்டிருக்கப்படும் பொழுது கோபமாக இருந்து கேட்ட அந்த உபதேசத்துக்கும் ரெண்டுக்கு வித்தியாசம். என்றால் அதைத்தான் முதலிலே இந்த மனங்கள் என்று சொன்னது. இந்த மனங்களை காக்கக்கூடிய சக்தி மகரிஷிகளுடைய, அதான் அருள் மனம் என்று சொல்வது. நம் உடலுக்குள் இப்படி கோடிக்கணக்கான மனங்கள் இருக்கின்றது. அந்த மனங்கள் தான் நமக்குள் உணர்வாக, எண்ணங்களாக, சொல்லாக, இயக்கமாக அங்கங்களை இயக்க செய்கின்றது. ஆகவே நாம் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். 30 முக்கோடி தேவாதி தேவதைகள் என்றால் அதற்கு ஒரு பொருள், விண்ணுலகில் இன்று ஒளியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒளியின் சுடராக இருக்கக்கூடிய அவர்களையும் சொல்லலாம். நம் உடலில் இருக்கக்கூடிய 1008 குணங்கள் பல கோடி உணர்வுகளாக, பல கோடி கலவைகளாக இருக்கின்றது. அதையும் 30 முக்கோடி தேவாதி தேவர்கள் என்றுதான் சொல்லுகின்றார்கள். ஆகவே நமக்குள் இருக்கக்கூடிய அந்த 30 முக்கோடி தேவாதி தேவர்களும் அந்த ஆலயத்திலே, அதனால்தான் அதை தெய்வ குணங்களாக காட்டி, நீ இந்த தெய்வ குணங்கள் பெற்றுதான் வளர்ச்சிக்கு வந்திருக்கின்றாய், நீ இதில் இன்னும் மேம்பாடான நிலையாக, இன்னும் உயர்ந்த நிலையாக உனக்குள் வளர்ச்சி பெற்று வந்த அந்த தெய்வ குணங்களை தெய்வீக நிலையாக பெறச் செய்ய வேண்டும் என்றுதான் மனிதன் அடைய வேண்டிய உன்னத நிலையை இங்கே சுட்டிக்காட்டுகின்றார். நாம் சொல்லலாம், நான் நல்லதைத்தானே நினைத்தேன், நான் நன்றாகத்தானே இருக்கின்றேன், நான் அமைதியாகத்தானே இருக்கின்றேன், நான் ஆத்மசித்தி செய்ய வேண்டுமா, நான் தியானம் செய்ய வேண்டுமா, அல்லது நான் சாமி உபதேசத்தை திரும்ப திரும்ப கேட்க வேண்டுமா என்றால் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த தெய்வ குணங்களை முழுமை பெறச் செய்ய வேண்டும். அதுதான் ஆலயம். அதை போன்றுதான் நம் ஞான குருவனுடைய உபதேச கருத்துக்களை இப்பொழுது சொன்ன மாதிரி நாம் மாறுபாடான எண்ணங்கள் உணர்வுகள் கொண்ட நேரத்திலே அதை நினைவு கொண்டு வர வேண்டும். அதுதான் போன வாரமும் சொன்னேன். நமக்கு எதிர்மறையான உணர்வு வரும் பொழுது ஈஸ்வரா என்ற உயிரை எண்ணி ஞான குருவின்பால் நம் நினைவை செலுத்தி, யாருடன் பேசிக் கொண்டிருந்தாலும் சரி, எத்தகைய சந்தர்ப்பம் இருந்தாலும் சரி, குருவுடன் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று போன வாரம் சொன்னது. ஏன்னா அந்த குருதான் நம்மிடம் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களிலும், எல்லா குணங்களிலும் அந்த குருவானவர் தான் அவரவர்கள், அதாவது அவருடைய சிஷியர்கள் ஒவ்வொருவருக்கும் எப்படி அந்த ஞானத்தினுடைய வளர்ச்சி பெற வேண்டும் என்று அந்த அருஞான வழியை நமக்கு போதிக்கக்கூடிய குரு அவர்தான். ஆகவே அந்த குருவின் பால் நம் நினைவை செலுத்தி அந்த நேரத்தில் அவருடைய அருள் உபதேசங்களை, அருள் உரைகளை நினைவு கொண்டு வந்தால் அல்லது மீண்டும் அதை கேட்டால் அப்பொழுதுதான் நமக்கு அந்த மூலக்கூறுகள் தெரியும். ஏற்கனவே இந்த உபதேசம் கேட்டோமே, அப்பொழுது இது நமக்கு ஞாபகம் அல்லையே, இப்பொழுதுதானே பதிவாகிறது என்றால் அதைத்தான் கிரந்தம் என்று சொல்றேன். கிரகிக்கக்கூடிய திறன், எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் நாம் கிரகிக்க முடியாது. உதாரணமாக 15 நிமிடம் ஞானகுரு அவர்கள் உபதேச கருத்துக்களை, ஞானியுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிறார் என்றால் அந்த 30 நிமிடம் வெளிப்படுத்தக்கூடிய கருத்துக்களை அந்த 30 நிமிடத்தில் நாம் கிரகிக்க முடியுமா என்றால் கிரகிக்க முடியாது. அதனால்தான் அந்த 30 நிமிட உபதேசத்தை அல்லது 15 நிமிட உபதேசத்தை
பலமுறை மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப ஒரே நேரத்தில் அல்ல, எப்பொழுதெல்லாம் நம் மனநிலை மாறுகின்றதோ அப்பொழுதெல்லாம் இதை கேட்டோம் என்றால் அந்த அருள் ஞானம் நமக்குள் வளரும். அப்படித்தான் ஞானத்தை வளர்க்க முடியும். அப்படித்தான் உபதேசம் கேட்க வேண்டும். ஏற்கனவே படித்து விட்டோம், ஏற்கனவே கேட்டு விட்டோம் என்றால் சரியாக நமக்குள்ள கிரகித்து இருக்க மாட்டோம், பதிவாகி இருக்காது. அதுதான் இந்த ஆத்மசக்தி பயிற்சியினுடைய முக்கியமான அம்சமே. அந்த குருவின்பால் நம் நினைவை செலுத்தப்படும் பொழுது, அதாவது நம் ஞான குருவின்பால் நினைவை செலுத்தப்படும் போது ஈஸ்வர பற்று அவருக்கு பரிபாஷையிலே கோடி 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 என்று சொல்லி உணவின் ஒளிகளை அது வெளியிலே சொல்லாக வெளிப்படுத்தி அந்த நேரத்திலே அவருக்கு ஓங்கி ஒரு அடியை கொடுத்து, அந்த அடி கொடுத்த பின் என்னுடைய நினைவு, அதாவது குரு ஞானகுருனுடைய நினைவுகள் ஈஸ்வர பற்றோடு ஒன்றுகின்றது. அவர் உணர்வோடு என்னுடைய நினைவு விண்ணிலை செல்லுகின்றது. அந்த மகரிஷிகள் ஞானிகளுடைய உணர்வோடு கலக்கின்றது. ஆக கோடி 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 என்று இப்பொழுது சொன்ன மாதிரி நம் உடலில் இருக்கக்கூடிய குடும்பமாக ஒவ்வொரு அணுக்களும் கோடிக்கணக்கான நிலைகளாக அது ஒன்று சேர்ந்து இயங்கக்கூடிய அத்தனையிலும் அந்த அறிஞானிகளுடைய உணர்வை உயிரை போன்ற ஒளியான நிலையாக, அதனால்தான் இவர்கள் இருவருமே தமிழிலும் தெலுங்கிலும் மாறி மாறி சொல்லி, இவர் கோடி என்று சொல்ல, இவர் கோழி என்று சொல்ல, இவர் கோழி என்று சொல்ல, அவர் மீண்டும் கோடி என்று சொல்ல என்றால் தெலுங்கிலே அது ரெண்டுக்குமே இப்படி மாறுபாடான பொருள்கள் உண்டு. இப்படி அவர்கள் இருவருக்குள் தர்க்கமாகி ஈஸ்வரப்பட்டு அவருக்கு தெளிவாக உணர்த்தி, அந்த கோடிடா, அந்த சப்தரிஷ்டி மண்டல உணர்வுகளை அதை நீ உணவாக உட்கொள், உன் உடல் இருக்கக்கூடிய அணுக்களுக்கு அதை உணவாக கொடு, உன் உடல் இருக்கக்கூடிய அணுக்கள் அனைத்துமே அந்த ஒளியான அணுக்களாக அதை உட்கொள்ளட்டும், உன் உடல் இருக்கக்கூடிய அணுக்கள் அனைத்துமே, அதை கோடீஸ்வரன் என்று சொல்வது. எல்லா அணுக்களுமே நம் உயிர் எப்படி ஈஸ்வரன் என்று ஒளியான நிலைகளாக அழியாத நிலைகளாக இருக்கின்றதோ, நம் உடலுக்குள் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான அணுக்களையும் அது ஈஸ்வரனாக கோடீஸ்வரனாக இந்த முழுமை பெற செய்யக்கூடிய சந்தர்ப்பமாக நாம் ஏற்படுத்த வேண்டும். அதைத்தான் அந்த கோடி 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 என்று சொல்லி அடித்து உதைத்து என் உடலில் இருக்கக்கூடிய அணுக்கள் அனைத்துமே அந்த குருவோடு ஒன்று செய்து அந்த நல்ல உணர்வுகளை காக்கக்கூடிய சக்தியாக எனக்கு இந்த பயிற்சியாக கொடுத்தார். ஏனென்றால் கோடி என்று சொன்னால் தெலுங்கிலே அதனுடைய அர்த்தம் கோழி என்று அர்த்தம். ஆனால் தமிழிலே கோழி என்று நாம் உச்சரித்தால் தெலுங்கிலே அதற்கு பெயர் கோடி என்று அர்த்தம். நம் குரு ஞானகுரு தெலுங்கு பேசுவராக அந்த பாஷையின் மூலமாக சூட்சமமாக மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் அவருக்கு இதைத்தான் உணர்த்துகின்றார். ஆக இப்பொழுது நாம் ஞான குருவின்பால் நினைவை செலுத்தி, மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவன்பால் நினைவை செலுத்தி, அவர் சொன்ன அந்த கோடி கோடி என்ற நிலைகளை சப்தரிஷி மண்டலங்களின்பால் நினைவை செலுத்தி, ஏனென்றால் இந்த இருவருமே அங்கேதான் இணைந்து நமக்கு அறிவொளியை பாய்ச்சி நாம் எல்லாம் அந்த நிலை பெற வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றார். அவர் இருவரையுமே எண்ணி அந்த சப்தரிஷி மண்டலங்களுடைய பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று இப்பொழுது சற்று முன் சொன்னது போன்று எல்லோருக்கும் அந்த குரு அருள், மாமகரிஷி ஈஸ்வராய குருவினுடைய அருள், அந்த உபதேசத்தின் மூலமாக அவர் கொடுக்கக்கூடிய அந்த உயர்ந்த சக்தி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். அந்த சப்தரிஷி மண்டலத்திலே பேரருள் பேரொளி எல்லோருக்கும் கோடி கோடி என்ற நிலைகள் பெருக வேண்டும். எல்லோருடைய உடலிலும் அந்த எல்லா மகிழ்ச்சியுடைய உணர்வுகள் பெற வேண்டும் என்று ஒரு 2 நிமிடம் ஞானகுருவை எண்ணி, மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் எண்ணி எல்லோருக்கும் அந்த சப்தரிஷி மண்டல உணர்வுகள் கிடைக்க வேண்டும் என்று நாம் அனைவருமே ஏகாந்தமாக உயிரோடு ஒன்றி, குருநாதரோடு ஒன்றி, மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரோடு ஒன்றி, அவர் எப்படி அடித்து உதைத்து என் நினைவை விண்ணுலகத்திற்கு அழைத்துச் சென்றார், அதை போன்று நாமும் அவர்கள் சொன்ன அந்த பரிபாஷையை நினைவு கொண்டு வந்து அந்த குரு உபதேச வாயிலாக
ஒலிக்கக்கூடிய அந்த ஒளி, அதில் இருக்கக்கூடிய அந்த பரிபாஷைகள் இருக்கக்கூடிய சூட்சுமங்களை, ரகசியங்களை, பேருண்மைகளை, மூலக்கூறுகளை மெய்ஞானிகளுடைய அவர்கள் தவமிருந்து எத்தனை நிலைகள் அவர்கள் எண்ணிலடங்காத வருடங்கள் தங்களுக்குள் விளைய வைத்து அந்த அருஞான சக்தியை அழியா சொத்தாக, அருஞான பொக்கிஷமாக நாம் ஒரு 2 நிமிடம் ஏங்கி அதை பருகுவோம். எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஒரு 2 நிமிடம் பயிற்சியாக மேற்கொள்வோம். இந்த பயிற்சியின் நினைவை இதே போன்று நாம் மீண்டும் நினைவுபடுத்தி தினசரி காலையிலிருந்து இரவு வரை இதே வழியிலே நாம் மேற்கொள்வோம் என்று இப்பொழுது ஒரு 2 நிமிடம் அந்த சப்தரிஷி மண்டலத்தினுடைய பேரருள் பேரொளி நம் உடலில் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களும் பெற வேண்டும் என்று நம்முடைய எண்ணங்கள், நினைவுகள், உணர்வுகள், கண்ணினுடைய நினைவு உயிரோடு, அதாவது உயிரோடு ஒன்றிய உணர்வாக நம்முடைய நினைவலைகளை சிறுக சிறுக இந்த வான மண்டலத்திலே சப்தரிஷி மண்டலத்தோடு சுழல செய்வோம். இப்பொழுது நம்முடைய நினைவுகள் அந்த சப்தரிஷி மண்டலத்தோடு ஒரு மேல் நோக்கி, அதாவது இந்த உடலுடன் இருக்கின்றோம் என்ற நிலைகளை விடுத்து சப்தரிஷி மண்டலத்தின் ஈர்ப்போட்டத்தில் நாம் அந்த சப்தரிஷி மண்டல அந்த ஈர்ப்பு நம்மை மேல் நோக்கி அந்த சப்தரிஷி மண்டல உணர்வோடு நம் நினைவலைகளை சுழல விட்டு ஒரு பறக்கும் நிலையாக இந்த புவி ஈர்ப்பின் அந்த கனமான நிலை இல்லாதபடி ஒரு மகிழ்ச்சியூட்டும் உணர்வாக, பேரானந்தமாக அந்த ஆனந்த லயமான உணர்வுகள் நம் உடலில் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று வான் உலகிலே நாம் சஞ்சரிப்போம். சப்தரிஷி மண்டலங்களுடன் நாம் சஞ்சரிப்போம். குருநாதருடைய அருளும் மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவனுடைய அருளும் நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று நாம் அனைவருமே அந்த வானுலகிலே நாம் சஞ்சரிப்போம். சப்தரிஷி மண்டலத்தோடு நாம் அந்த சப்தரிஷி மண்டலம் வேறல்ல, நாம் வேறல்ல என்ற நிலையில் அந்த பேரானந்த நிலைகளாக நாம் வானுலகிலே நாம் சஞ்சரிப்போம். அந்த சக்திகளை நாம் ஒரு 2 நிமிடம் ஏங்கி பெறும். நம் உயிரான ஈசனிடம் வேண்டி ஞான குருவனுடைய அருளும் மாமகர்ஷி ஈஸ்வராய குருவனுடைய அருள் உணர்வுகளும் அவர்கள் உபதேசித்து உணர்த்திய அந்த பேரருள் உணர்வுகள் ஒவ்வொரு நொடி பொழுதும் எங்களுக்குள் நினைவுக்கு வந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த குருவனுடைய அருள் எங்களுக்குள் அருஞானத்தை பெறச் செய்ய வேண்டும். நாங்கள் அருள் வழி வாழ வேண்டும். எங்களை அறியாது இயக்கக்கூடிய எத்தகைய நிலைகள் வந்தாலும் அந்த குருவினுடைய அருள் எங்களுக்குள் அந்த நேரத்தில், அந்த சந்தர்ப்பத்தில் எங்களை காக்கக்கூடிய சக்தியாக எங்களை நல்வழிப்படுத்த வேண்டும். ஞானகுரு அடிக்கடி வேண்டுவது போன்று எங்களுக்கு நல்ல எண்ணமும், எங்களை பார்ப்போர் அனைவருக்கும் அந்த நல்ல எண்ணமும், எங்கள் வழி நல் வழியாகவும், எங்களுக்கு உன்னை என்றும் மறவாத எண்ணம் கொடு ஈஸ்வரா என்று ஞானகுரு அடிக்கடி வேண்டுவது போன்று. ஏனென்றால் இங்கே ஈஸ்வரா என்று நாம் உயிரிடம் மட்டும் வேண்டவில்லை, ஞான குருவிடமும் வேண்டுகின்றோம், மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவரிடம் வேண்டுகின்றோம். அந்த உணர்வோடு நாம்
எங்களுக்கு உன்னை என்றும் மறவாத எண்ணம் கொடு ஈஸ்வரா. நம் ஞானகுருவும் அடிக்கடி சொல்வது ஈஸ்வரா என்ற சொல்லை மறக்கக்கூடாது, துருவ நட்சத்திரத்தையும் நாம் மறந்துவிடக்கூடாது என்று சொல்வது உண்டு. அது என்றுமே நாம் விழித்த நிலையில் தான் தூங்காமல் தூங்கும் நிலை என்று சொல்வது. அந்த தூங்காமல் தூங்கும் நிலையாக இந்த ரிஷிகளும் ஞானிகளும் அந்த விழித்த நிலையாக, விழித்த நிலை என்றால் கண்ணிலை விழித்திருப்பதல்ல, தன் உடலில் இருக்கக்கூடிய அணுக்கள் அனைத்துமே எப்படி பரிணாம வளர்ச்சியில் நாம் மனிதனாக வந்திருக்கின்றோமோ, தன்னை காக்கக்கூடிய சக்தி பெற்று வந்திருக்கின்றோமோ, இதை போன்று இந்த சரீரத்தில் நாம் மீண்டும் ஒரு உடல் பெறாதபடி அழியா ஒளி சரீரம் பெறக்கூடிய, அதைத்தான் விழித்த நிலை என்று சொல்வது. அவர்கள் எப்படி தூங்காமல் தூங்கி ஒளியுடன் ஒளியாகவே அந்த அருள் சக்தி பெற்று பேரொளியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ, அந்த நிலையை நாமும் பெற வேண்டும் என்று இந்த இரவு நேர இந்த ஆத்மசக்தி பயிற்சி என்னால் மீண்டும் சொல்லுகின்றோம். இங்கே தூங்காமல் தூங்குவது என்றால் நாம் இரவு நேர தூக்கத்தை, அந்த தூக்கத்தை அல்ல, 24 மணி நேரமும் விழித்த நிலையாக குருவோடு இணைந்து, மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரோடு இணைந்து, துருவ நட்சத்திரத்தோடு இணைந்து, நாம் மட்டுமல்ல நம் உடலில் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களுமே அதை பட்டுடன் பற்றி அதுவே நமக்குள் வலுகொண்டதாக முழுமை பெறக்கூடியதாக அது அமைய வேண்டும் என்று நாம் தியானிப்போம், தவம் இருப்போம். உயிரான ஈசனை வேண்டி இந்த இரவு நேர ஆத்மசக்தி பயிற்சியை ஞான குருவோடு, மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரோடு, துருவ நட்சத்திரத்தோடு ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் நம்மை இணைத்துக் கொள்ளும் நிலையாக அந்த சக்தி பெற வேண்டும் என்று அந்த உணர்வோடு நாம் இந்த வாழ்க்கை, அருள் வாழ்க்கை வாழ்வோம் என்று இன்றைய ஆத்மசக்தி பயிற்சியை நிறைவு செய்வோம். எல்லோரும் அந்த சக்தி பெற வேண்டும் என்று நாம் தியானிப்போம், தவம் இருப்போம். எல்லா மகரிஷிகளை வேண்டும், நம் ஞான குருவை வேண்டி, மகரிஷி ஈஸ்வராய குருவை வேண்டி, எல்லா உயிரான ஈசனை வேண்டி இந்த தியானத்தை, இந்த ஆத்மசக்தி பயிற்சி நிறைவு செய்யும். ஓம் ஈஸ்வரா குருதேவா ஈஸ்வரா குருதேவா ஓம் ஈஸ்வரா குருதேவா. ஞானகுருவின் அருளும், மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவனுடைய அருளும் எல்லோருக்கும் எப்பொழுதும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று நாம் வேண்டுவோம். எல்லோருக்கும் வணக்கம். நிறைவு செய்வோம். ஓம் ஈஸ்வரா குருதேவா.